கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. தேவனாகிய கர்த்தர் கடந்த வருடம் முழுவதும் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து இந்த புதிய வருடத்தை கொடுத்திருக்கிறபடினால் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். இந்த நாளிலும் உங்கள் அனைவருக்கும் எனது புதிய வருட நல்வாழ்த்துதலை இயேசுவின் நாமத்தினாலே தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வருட கடைசி நாட்களிலே தேவனுடைய சமூகத்துல காத்திருந்த போது தேவனாகிய கர்த்தர் ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை இந்த புதிய வருடத்திற்கு என்று நமக்கு என்று கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை இந்த நாளில நாம் வாசித்து தியானித்து அந்த வாக்குத்தத்தத்தின் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 20வது வசனம். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், கடந்த வருஷத்தின் சகல இருளையும் மாற்றி நானே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை காண செய்வேன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் இந்த வருஷத்துல நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வேத வசனம் சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4, 5 மற்றும் 9 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது. அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த வேத வசனத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இருளை வெளிச்சமாக்கிற மெய்யான ஒளியாயிருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. அவருக்குள் இருந்த ஜீவன் அது மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது, மனுஷருடைய இருளை போக்குகிற ஒளியாய் இருந்தது என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தை நாம் 18ஆம் சங்கீதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஜீவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்யும்? வெளிச்சமாக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையின் இருளை மாற்றும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் நாம் அநேக இருளான காரியங்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம், அல்லது இன்னும் அந்த இருளிலே நாம் காணப்படுகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வியாதியாகிய இருள், பிரச்சனையாகிய இருள், பாவமாகிய இருள், சாபமாகிய இருள், தடையாகிய இருள், மரணமாகிய இருள், அல்லது மரண பயமாகிய இருள், குறைவாகிய இருள், இப்படிப்பட்ட தடுமாறுகிற ஒரு அனுபவம் வாழ்க்கையில, அதாவது செவ்வையான பாதையில கரெக்டாய் நடந்து செல்ல கூடாதபடிக்கு தடுமாறி கொண்டிருக்கிற ஒரு நிலைமைகள். இப்படிப்பட்ட இருளான வாழ்க்கையின் வழியாய் நாம் பழைய வருடத்திலே கடந்து சென்றிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அந்த இருளிலே நாம் காணப்படுகிற அனுபவம் காணப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த இருளை எல்லாம் பிரகாசிக்க செய்வேன், நான் உன்னை பிரகாசிக்க செய்து உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பேன் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில நமக்கு வாக்குத்தத்தம் செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையை வெளிச்சமாக்க கூடாதபடி, நம்முடைய வாழ்க்கையில பிரகாசிக்க கூடாதபடி, அல்லது நாம் சந்தோஷமாய் ஜீவிக்க கூடாதபடி காணப்படுகிற சகல இருளையும் நான் மாற்றி வெளிச்சமாக்குவேன் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில நமக்கு வாக்குத்தத்தம் செய்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனிதனாக வாழ்ந்த நாட்களில அநேகர் கர்த்தரை தேடி வந்தாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவர் இந்த உலகத்துல இருந்த நாட்களில இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இருளில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவாகிய ஒளியை தேடி வெளிச்சத்தை தேடி கடந்து வந்தாங்க. எப்படிப்பட்ட இருளில் இருக்கிறவர்கள் எல்லாம் கடந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, குருடர்கள் வந்தாங்க, குஷ்டரோகிகள் வந்தாங்க,
சப்பானியா இருந்தவர்கள் வந்தாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மரித்தவர்களை கர்த்தர் எழுப்பினார். திமிர்வாதக்காரனை, ஒரு நாளும் நடக்க முடியாத திமிர்வாதக்காரனை கர்த்தர் குணமாக்கினார். அது மாத்திரமல்ல, பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குணமாக்கினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட இருளான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுது வெளிச்சம் உதிக்கும், நான் எப்பொழுது நன்மையை காண்பேன் என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அவர்கள் கடந்து வந்தபோது, அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை தேடி வந்தபோது, அவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டு எல்லா இருளில் இருந்து அவர்கள் விலக்கப்பட்டவர்களாய் ஒரு வெளிச்சமான வாழ்க்கையை அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வேதவசனம் சொல்கிறது. அப்படிப்பட்ட தேவனாகிய கர்த்தர் தான் இந்த நாளில நமக்கு இந்த வருஷத்துல வாக்குத்தத்தம் செய்கிறார். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன்னை துக்கப்படுத்திக் கொண்டிருந்த இருள் என்ன செய்யும்? இந்த வருஷத்துல விலகி போகும். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருந்து ஒரு வெளிச்சத்தின் வாழ்க்கைய, ஒரு சமாதானத்தின் வாழ்க்கைய, ஒரு சந்தோஷத்தின் வாழ்க்கைய, ஒரு நன்மையின் வாழ்க்கையை கொடுத்து நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58 அதிகாரம் 8வது வசனத்துல, விடியற்கால வெளுப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சிக்கரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். விடியற்கால வெளுப்பு, சூரியனுடைய வெளிச்சம் எப்படி பிரகாசமா இருக்குமோ அது போல நான் என்ன செய்வேன்? உன்னுடைய சுகவாழ்வை பிரகாசிக்க செய்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அப்ப இப்படிப்பட்ட வெளிச்சம் நமக்கு உண்டாக வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அநேக காரியங்கள் கர்த்தருடைய வேத வசனத்துல சொல்லி இருக்கிறது. நாம் ஒரு முக்கியமான காரியத்தை மாத்திரம் இந்த நாளில் சிந்திச்சு இந்த வேத வசனத்தின் வல்லமைய பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்ள போகிறோம். கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரம் 46வது வசனம், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உன்னுடைய இருளான வாழ்க்கை, பிரச்சனையான வாழ்க்கை, துன்பமான வாழ்க்கை, தடுமாற்றமான வாழ்க்கை எல்லாம் மாறி போக வேண்டும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன்னுடைய வாழ்க்கையில் பிரகாசித்து அவரே நெத்திய வெளிச்சமாய் இருந்து உன்னுடைய வாழ்க்கையை வெளிச்சமாக்க வேண்டும் என்றால் நீ அவரிடத்தில் விசுவாசம் வைக்க வேண்டும். அவர்தான் மெய்யான ஒளி என்பதை விசுவாசித்து என்னுடைய இருளை அவரால் வெளிச்சமாக்க முடியும். என்னுடைய இருளான வாழ்க்கைய, என்னுடைய இருளான குடும்பத்தை அவர் வெளிச்சமாக்க முடியும் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கும் போது தேவனாகிய கர்த்தர் நமக்கு நித்திய வெளிச்சமாயிருந்து நம்முடைய துக்க நாட்கள் அனைத்தையும் முடித்து போட செய்து ஒரு வெளிச்சமான வாழ்க்கை இந்த வருஷத்துல கர்த்தர் நமக்கு தருவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டதா இருக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதே 60 அதிகாரத்துல 2வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவனாகிய கர்த்தர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் உன்னுடைய வாழ்க்கையில் நித்திய வெளிச்சமா இருந்து ஒரு வெளிச்சமான வாழ்க்கையை கொடுக்கும் போது இருளெல்லாம் பூமியை மூடினாலும், காரிருளெல்லாம் மற்ற ஜனங்களை மூடினாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த வெளிச்சம் நித்திய வெளிச்சமா இருக்கிறபடினாலே, கர்த்தர் கொடுக்கிற வெளிச்சம் ஒரு நிரந்தர வெளிச்சமா இருக்கிறபடினாலே இந்த வெளிச்சத்தை ஒரு நாளும் இருள் பற்றிக்கொள்ள முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வெளிச்சத்தின் இடத்திற்கு சகல ஜனங்களும் கடந்து வரும்படி கர்த்தர் செய்வார். நாம் மட்டும் ஒரு வெளிச்சத்தின் வாழ்க்கையை சுதந்திரிப்பது மாத்திரமல்ல, நம்மை தேடுகிற ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட ஒரு வெளிச்சத்தின் வாழ்க்கைய, சமாதானத்தின் வாழ்க்கைய, சந்தோஷத்தின் வாழ்க்கைய, நன்மையின் வாழ்க்கையை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்யும்படி கர்த்தர் இந்த நாள்ல நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இந்த வேத வசனத்தை நாம் விசுவாசிக்கும் போது மெய்யான ஒளியாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில, அவர் குடும்பத்துல அவர் பிரகாசித்து கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை
உண்டாவதாக. நமக்கு ஒரு வெளிச்சத்தின் வாழ்க்கையை கொடுத்து இந்த வருடம் முழுவதும் அவர் நித்திய வெளிச்சமாய் இருந்து வெளிச்சத்தின் பாதையில நம்மை நடத்தி செல்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட இந்த வேத வசனத்தை நாம் ஜெபத்தின் மூலமாய் சுதந்திரத்துக் கொள்ள போகிறோம். நாம் இந்த நேரத்துல நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, மே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மே துதிக்கிறப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே. கர்த்தரே வெளிச்சம் எனக்கு, கர்த்தரே வெளிச்சம் எனக்கு, கர்த்தரே வெளிச்சம் எனக்கு, கர்த்தரே வெளிச்சம் எனக்கு. துக்க நாட்கள் முடிந்து போகும், என் துக்க நாட்கள் முடிந்து போகும், துக்க நாட்கள் முடிந்து போகும், என் துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தரே வெளிச்சம் எனக்கு, கர்த்தரே வெளிச்சம் எனக்கு. ஆமென். சர்வவல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீங்க இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அருமையான வாக்குத்தத்தத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருந்த ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையின் இருளையெல்லாம் போக்கி ஆண்டவரே, என்னுடைய துக்கத்தை எல்லாம் மாற்றி ஆண்டவரே, என்னுடைய தடுமாற்றத்தை எல்லாம் மாற்றி ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு வெளிச்சமான வாழ்க்கையை கொடுக்கிறேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறபடினாலே ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும், அது பாவ இருளா இருந்தாலும், அது சாபத்தின் இருளா இருந்தாலும், அது வியாதியின் இருளா இருந்தாலும், அது தடையாகி இருளா இருந்தாலும், அது பயமாகி இருளா இருந்தாலும் ஆண்டவரே, அது தடுமாற்றமாகி இருளா இருந்தாலும் ஆண்டவரே, எப்படிப்பட்ட இருளையும் ஆண்டவரே சோதரம் நீங்க மாற்றி போட்டு அவருடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்கிற தேவனா இருக்கிறபடினாலே இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவருடைய குடும்பத்திலும் ஆண்டவரே, நீரே ஆண்டவரே சோத்திரம் மெய்யான ஒளியாயிருக்கிற நீர் உதித்து அவருடைய வாழ்க்கையை வெளிச்சமாக்கி அவருடைய வாழ்க்கையின் சகல இருளும் மறையும்படி ஆண்டவரே நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்படியே செய்து ஒரு வெளிச்சமுள்ள ஒரு வாழ்க்கையை, ஒரு பிரகாசமுள்ள வாழ்க்கையை எங்களுடைய குடும்பத்துல ஆண்டவரே இந்த வருஷத்திலே தரப்போகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியே நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரே இந்த வருஷத்துல நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். நம் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆமென். God bless you.